ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களுக்கு ஆனந்த கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் கண்ணீர் துளிகளாக அவருடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம். குருராஜர் நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், உங்களுக்கு அனுகிரகம் தரணும், உங்களுக்கு ஆசிகள் தரணும் அப்படின்ட்டு, அதாவது நான் சொல்கிறது பெருமளவு ஆசிகள், நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அருள். அந்த ஆசிகள் உங்களுடைய பக்தியை மெச்சி உங்கள் மீது பிரியப்பட்டு, நீங்கள் அவர் மீது பிரியம் வைத்திருக்கிறீர்கள், பாசம் வைத்திருக்கிறீர்கள், பக்தி வைத்திருக்கிறீர்கள். அதற்கு தகுந்தாற்போல் அவரும் உங்கள் மீது அருள் கொடுப்பதோடு மட்டுமில்லாமல், நீங்கள் அவருக்கு பிரியமானவராக மாறும்போது அவர் கொடுக்கக்கூடிய அருளும் ஆசிகளுக்கு அளவே கிடையாதுங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நடக்குமா அப்படின்னா, எத்தனையோ பக்தர்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை கிடைத்திருக்கிறது, வாய்த்திருக்கிறது. அவர்களும் அதனை பெற்று அனுபவித்திருக்கிறார்கள். அந்த மாதிரியான மகானுபாவர் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து உங்கள் கண்களை மூடி உங்கள் மனதிற்குள்ளாக அவரை நீங்கள் தொடர்ந்து ஸ்மரணம் பண்ணும்போது, அவரை நினைக்கும் போது, அவரை தியானிக்கும் போது நிச்சயமாக அவருடைய அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து கொண்டிருக்கும். ஒன் வே டிராஃபிக் தான், டூ வே டிராஃபிக்கே கிடையாது. இருக்குமா இருக்காதா, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் கிடையாது. இருக்கிறார் குருராஜர், எனக்கு அருள் தர வருகிறார், வருவார், வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இமி அளவும் உங்களுக்குள் ஒரு மாற்று சிந்தனை இல்லாமல், எதிர்மறை சிந்தனை இல்லாமல் முழுவதுமாக நீங்கள் அவரை நினைக்கும் பொழுது, எத்தனையோ பேர் கொடுத்துட்டாருங்க அவரு, எத்தனையோ அன்பு நெஞ்சங்களுக்கு தன்னுடைய அருளையும் அனுகிரகங்களையும் ஆசிகளையும் அவரவர்கள் வாழ்கின்ற சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் கொடுப்பார். அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமே. நீங்க எந்த கதாபாத்திரத்தை ஏற்று உங்களுடைய வாழ்வியலில் நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு எந்த பங்கமும் வராமல், அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு உண்டான சூழ்நிலைகளை அவர் கொடுத்து கொண்டிருப்பார். குருராஜருடைய கருணையும் அருளும் ஆசிகளும் எப்பவுமே நம்முடைய வினை பயனை எந்த அளவு அதிகபட்சமாக குறைக்க முடியுமோ அந்த அளவு அதிகபட்சமாக குறைத்து நாம் நம்முடைய வாழ்நாளில் ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொண்டு செல்வதற்கு ராயரின் அருளும் ஆசிகளும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது, இயங்கி கொண்டிருக்கிறது அவருடைய அருள். அப்படின்னு நம்ம மறக்க கூடாதுங்க, நிச்சயம் மறக்கவே கூடாது. எப்பவுமே ஒரு சிங்கம், ஒரு பிரெக்னென்ட், அந்த சிங்கம் ரொம்ப பிரெக்னெண்டா இருந்தது. அப்படியே பொறுமையா நடந்து போகுது, ஏதாவது வேட்டையாடி ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு. ஒரு ஆட்டு கூட்டம், ஆட்டு மந்தை மேய்ந்து கொண்டிருக்கிறது அந்த காட்டில். சிங்கம் பார்த்தது, இது நமக்கு சரியான வேட்டையா இருக்கும். அது பிரெக்னெண்டா இருக்கு, கர்ப்பவதியான அந்த சிங்கம். போது பொறுமையா போது அந்த ஆட்டுக்குட்டிகள், ஆடுகள் சிதறி ஓடாமல் இருக்கிற மாதிரி நிதானமாக பதுங்கி ஸ்லோவா போகுது. ஒரு கட்டத்தில் அதை பாய்ந்து பிடிக்கணும் போது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வேகமா பாயுது. பாயும்போது அது தவறுதலாக அங்கிருந்த ஒரு கல் குன்றின் மீது மோதி கீழே விழுந்து இறக்கின்ற சூழ்நிலை வந்துடுது. அந்த ஆடுகள்லாம் செதறி ஓடி போயிட்டு தூரமா இருந்து நின்று பார்த்துட்டு இருக்குங்க. சிங்கம் அப்படியே கீழே விழுந்து அந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தன்னுடைய குட்டியை ஈன்று விடுகிறது. ஒரு குட்டி போட்டுடுது. அந்த இடத்துல குட்டி போட்டுட்டு அந்த சிங்கம் இறந்து விடுகிறது. அப்புறம் இந்த ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் பார்க்குது. ஆட்டுக்குட்டி, பெரிய ஆடு எல்லாமே பார்த்துட்டு, இந்த ஆட்டு கூட்டமே பார்க்குது. இந்த ஆட்டு மந்தை பார்த்துட்டு இந்த குட்டியின் மேல் இறக்கப்பட்டு, சிங்கக்குட்டியின் மேல் இறக்கப்பட்டு அந்த சிங்கக்குட்டியை தம்மோடு வளர்க்கிறது, தம்முடைய ஆட்டு மந்தையோடு வளர்க்கிறது. சிங்கமும் தான் சிங்கம் அப்படிங்கிறத மறந்து ஒரு ஆடாவே புல் பூண்டு இதெல்லாம் சாப்பிட்டு நல்ல ஒரு வெஜிடேரியனாக வளர்ந்துட்டே வருது சிங்கம். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்குது. இது அந்த ஆடுகளோடு மிகப்பெரிய நட்பாயிட்டு தான் சிங்கம் அப்படிங்கிறதே மறந்துட்டு ஒரு முழுமையான ஆடாகவே அந்த ஆட்டை போன்றே சத்தம் மே அப்படின்னு சொல்லியே சுத்திட்டு வருது. அது ஒரு நாள் சில வருடங்கள் கழித்து அந்த பக்கம் வேற ஒரு சிங்கம் வேட்டைக்கு வருது. பார்க்கும்போது நிறைய
ஆட்டு மந்தை இருக்கிறது, ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அங்க என்னடா நம்மால் மாதிரி ஒருத்தன் இருக்கிறானே, அவனும் வந்து இந்த புல்லுலாம் சாப்பிட்டுருக்கானே, யார் அவன் சொல்லிட்டு இந்த சிங்கம் அந்த இடத்தில் பாய்ந்து வேகமாக துரத்தி கொண்டு போது ஆடுகள்லாம் சிதறி ஓடுது. இது அந்த சிங்கத்தை மட்டும் குறிவைத்து இந்த சிங்கம் துரத்தி வருது. ஒரு கட்டத்துல அந்த ஆடுகளோடு வளர்ந்த அந்த சிங்கத்தை பிடிச்சிட்டு ஐயோ என்னை விட்டுரு, நான் ஒரு சாதாரண ஆடு, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னை விட்டுரு, நான் எங்கள் கூட்டத்தோட போறேன் அப்படின்னோடனே இந்த பெரிய சிங்கம் என்ன பண்ணுது, இந்த வந்த சிங்கம் பிடிச்சு நீ யார் தெரியுமா உனக்கு முதல்ல அப்படின்னு கேட்குது. கத்துது அந்த இடத்துல. கத்துற உடனே நான் ஆடு தானே, நீ ஆடு இல்லை அப்படின்ட்டு. இல்லை நான் ஆடு தான், இத்தனை வருஷம் இவங்களோட தான் இருக்கேன் அப்படின்னோடனே பக்கத்தில் ஆற்றில் நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த சிங்கத்தின் பிடரியை இது பிடித்து அதனுடைய முகத்தை அந்த ஆற்றின் தண்ணீரில் காண்பிக்கிறது. நீ ஆடு கிடையாது, நீ சிங்கம் நீ அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆற்றின் தண்ணீர் அந்த மிரர் எஃபெக்ட்ல அந்த கண்ணாடி மாதிரி அப்படி பார்த்தோன்னே உடனடியாக தன்னுடைய தலையை பின்னால் இழுத்துட்டு திரும்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிங்கத்தை பார்க்குது. மறுபடியும் அந்த ஆற்றை பார்த்துட்டு ஒரு மிகப்பெரிய கர்ஜனை, அந்த காடே அதிரும் வண்ணம் ஒரு மிகப்பெரிய கர்ஜனை கொடுத்துட்டு நான் சிங்கம் அப்படின்ட்டு அது உணர்கிறது. அதுக்கப்புறம் சிங்கத்திற்குண்டான அனைத்து பலமும் அத்தனை இயல்புகளும் தம்மிடம் இருக்கிறது அப்படின்ட்டு இந்த சிங்கம் உணர்கிறது. இதுதாங்க, இப்படித்தான் நாம் எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டத்தில் வல்லவர்களாக இருந்தால் கூட ஒரு கட்டத்தில் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டத்தில் சூராதி சூரர்களாக இருந்தால் கூட ஒரு கட்டத்தில் ஓடி ஒளிந்து கொள்கிறோம். நாமக்குள் மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இருக்கிறார், நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்குள் எப்பொழுதுமே இருந்தாக வேண்டும். எப்ப தெரியுங்களாங்க பயப்படணும், நம்ம ஏமாற்றினால், பொய் சொன்னா, ஏமாத்தினா, இல்லை அறத்திற்கு புறம்பான செயல்கள் செய்தாதான் நாம் பயந்து நடுங்கி ஒடுங்கி இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் பயம் எப்போதுமே தேவையே கிடையாது. குருராஜர் நம்மை கைப்பிடித்து அழைத்து கூட்டி செல்வார் எல்லா இடத்துக்கும். அவருடைய கருணையும் அருளும் ஆசிகளும் உங்களை சுற்றி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். எந்த விதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் மாட்டிக்கொண்டிருந்தாலும், என்ன செய்யறதுன்னு தெரியாமலே இருந்தால் கூட, அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்துல நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அருளும் ஆசிகளும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் முன்னால் உங்களுக்கு அந்த அனுகிரகங்களையும் ஆசிகளையும் கொடுத்து விட்டு உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து சென்று விடும். குருராஜர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க தொடர்ந்து அவரிடம் பிரார்த்திக்க அவர் புதுசா அருள் கொடுக்கிறது அப்படிங்கிறத விட உங்களுக்குள் இருக்கக்கூடிய பலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துவாருங்க. அவர் அருள் கொடுப்பது ஒரு புறம் இருக்கட்டும், நிச்சயம் கொடுப்பார். அதற்கு முன்னால் நீங்கள் எதற்கெல்லாம் தகுதியானவர்கள், உங்களால் எதெல்லாம் செய்ய முடியும், எதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குண்டான வழிவகைகளை உங்கள் பிரார்த்தனைக்கு தகுந்தாற் போல் அமைத்து தருவார். நம்ம மிக தைரியமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரலாம். நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொருவருடைய சிந்தனை தான் அவர்களுடைய உலகத்தை வெளியில் உருவாக்குகிறது. ஒருத்தரை நீங்க பார்த்து நல்லவர் அப்படின்னு உங்கள் எண்ணத்தின் பால் நினைத்தால் அவர் நல்லவராகத்தான் தெரிவார். இல்லை இவர் நல்லவர் இல்லை அப்படின்னு நீங்க ஒருத்தரை பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயம் நல்லவர் இல்லாதவராகத்தான் அவர் தெரிவார். இந்த உலகத்தில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் உருவாக்குவது உங்களது சிந்தனைகள் தான். எவ்வளோங்க காலமாக மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எத்தனையோ வருஷங்கள் தாத்தாவும் ஆயாவும் வந்தார்கள் போனார்கள், பாட்டிகள் வந்தார்கள், தாத்தாக்கள் வந்தார்கள், எவ்வளோ பேர் பாடல்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி யாருக்கும் எப்பொழுதும் இந்த உலகம் நின்றது கிடையாது. கால ஓட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கும். இந்த சூரியன் உதிக்கும் மறையும் இன்றா நேற்றா உதித்து மறைந்து கொண்டிருக்கிறது இந்த சூரியன். எத்தனை அரசர்கள் இதனை பார்த்திருப்பார்கள், அரசர்களுக்கு முன்னால் எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க, அதற்கு முன்னால் எத்தனை பேர் பார்த்திருப்பார்கள். மனிதர்களே இல்லாத ஒரு காலகட்டம் கூட இந்த உலகில் இருந்திருக்கும், இந்த பிரபஞ்சத்தில் இருந்திருக்கும். அந்த காலகட்டத்திலிருந்து இந்த பூமி பந்து சப்தமில்லாமல் தம்முடைய பணியை அப்படியே உழண்டுனே இருக்கு இல்லையா. நாம் இங்க உட்கார்ந்துருக்கோம். எவ்வளவு நாளைக்கு, அது எத்தனை நாளைக்கு?
இங்க சுற்றுலா மாதிரி இங்க விசிட் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். அதை விசிட் பண்ண இடத்துல பூரண மகிழ்வாக, பூரண சந்தோஷமாக, ஒரு பிளிஸ்ஃபுல்னஸோட நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு நமக்கு என்றென்றும் பக்கத்துணையாக அருளையும் ஆசிகளையும் கொடுப்பதற்கு தான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பரிபூரண கடாட்சமும் அருளும் இருந்து கொண்டிருக்கிறது. குருராஜர் போன்ற மகான்களின் பொற்பாத கமலங்களை நாம் பற்றி கொண்டால் இந்த உலகம் புதுமையாக தெரிந்து கொண்டே இருக்கும். என்றைக்கும் இடைவேளை கிடையாது, என்றைக்கும் இந்த படத்திற்கு முடிவு கிடையாது. எப்பொழுது நம்முடைய மூச்சின் முற்றுப்புள்ளியாக குருராஜரின் நாமம் அமைகிறதோ அந்த நேரத்தில் தான் நமக்கு முழுமையாக இந்த இந்த என்டையரா நாம் நடித்து வந்ததான் இந்த நாம் பங்கேற்ற பாத்திரங்களின் முற்றுப்புள்ளியாக அப்போதுதான் அமையும். அதனால உங்களால் நிச்சயமாக சாதிக்க முடியும். உங்களால் எந்த விஷயமாக இருந்தாலும் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியும். சாதிக்க முடியும்னா வெற்றி பெறுதல் கிடையாது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களால் அதனை எதிர்கொள்ள முடியும். சற்று அதனை சிந்தித்து எந்த மாதிரி போனா எப்படி போகலாம், எது நமக்கு உகந்தது, எது நமக்கு உகந்தது இல்லை, குருராஜா இந்த மாதிரியான முடிவை நான் எடுத்திருக்கிறேன், எனக்கு அருளையும் அனுகிரகங்களையும் கொடுத்து உதவுங்கள். அது ஒரு பாதுகாப்புங்க. அவர்கிட்ட கேட்கறது, அவர்கிட்ட நம்ம கேட்கறது, ஒரு முயற்சிக்கு அப்புறமா அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை வைப்பது அப்படிங்கிறது அது இன்னும் எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி. அது அவர்கிட்ட அந்த அருள் நம்முடைய முயற்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நாம் செய்யக்கூடிய அந்த உழைப்பு அப்படிங்கிறது. அவர்கிட்ட நம்ம ஒன்று முயற்சி பண்றோம், ஒன்று உழைக்கிறோம், ஒன்று நடக்கணும்னு நினைக்கிறோம். அவர்கிட்ட நம்ம அதை பிரார்த்திக்கும் போது அது கொஞ்சம் அப்படி நடக்கலாம், நடக்காம போகலாம் அப்படிங்கிற கால நேர சூழ்நிலை இருந்தாலும் கூட அவருடைய அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் அந்த இடத்தில் கிடைக்கப்பெற்று உங்களுக்கு மிக சரியான வழியை அது காண்பித்து விடும். இதுதான் சூக்ஷமம். இதுதான் ஒரு சந்நியாசியினுடைய பொற்பாத கமலங்களை நீங்கள் பற்றிவிட்டால் அது போதுங்க. நீங்க பெருசா ஆராய்ச்சி பண்ண, நான் எங்கிருந்து வந்தேன், எங்க போவேன், என்ன பண்ணுவேன், ஏது செய்வேன், அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க. ஏதோ வந்துட்டோம், வாழ்க்கையில நடத்திட்டு இருக்கோம், பிள்ளைங்க இருக்காங்க, படிக்கிறாங்க, அடுத்து கல்யாணம் பண்ணணும், எத்தனையோ தேவைகள் இருக்கிறது ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் குடும்ப தலைவிக்கும். இந்த காலகட்டத்தில் என் நெருக்கமானவர்களுக்கு மிக ஒரு உபயோகமுள்ள மனிதராக, ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக அவங்களுக்கு நான் வாழணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றது? நான் போயிட்டு பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் படிக்க முடியாது, இல்லை பெரிய பெரிய கதா காலட்சேபம் நடக்கிற இடத்துல போயிட்டு உட்கார்ந்து அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்கள்லாம் கேட்டு கைத்தட்டி ரசித்து சிரிக்க முடியாது. எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் மனோநிலை கிடையாது. எனக்கு பல்வேறு விதமான தத்துவங்கள், தாத்பரியங்கள் சொல்லக்கூடிய இந்த உலகில் எத்தனையோ ஆச்சாரியார்கள், எத்தனையோ பெரிய மனிதர்கள், எத்தனையோ பல விதங்களில் தம்முடைய அடுத்த கட்ட நிலைக்கு சென்ற மனிதர்களுடைய பேச்சுக்கள் எவ்வளோ இருக்குது இந்த இடத்துல, இந்த உலகத்தில் எவ்வளோ நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதெல்லாம் எங்களாலலாம் பார்க்க முடியாதுங்க. நாங்கள் வேலைக்கு போனோமா, சம்பாதிச்சோம், வீட்டுக்கு வந்தோமா, பிள்ளைங்க இருக்காங்க, படிக்க வைக்கணும், அடுத்த கட்ட போனோம், நோய் நொடி இல்லாத எங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும், இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போனோம். இதுக்கு என்னங்க பண்றதுன்னா ஒரே வழி, மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பொற்பாத கமலங்கள். அவ்வளவுதான். இங்க போனா அதை தூக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் நீங்க அந்த சந்நியாசியை, அந்த மகா தபஸ்வியை, மகா பிரபுவை, மகானு பாவரை நீங்க ஒரு இடத்திலிருந்து, நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரிங்க, நீங்க யாராக இருந்தாலும் சரி, மாற்று சிந்தனை, மாற்று கருத்து அப்படிங்கிறது உங்கள் உள்ளத்திற்குள் தான் இருக்கும். அவர் சந்நியாசி. சந்நியாசத்தை ஏற்கும் போதே அனைத்தையும் அறுத்தெறிந்தவர். பந்த பாசம், ஜாதி, மத, இன பேதம் எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. எல்லாருமே பொதுதான் அவர்கிட்ட. யார் யார் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்தந்த நிலையில் அவர்களுக்கு உண்டான அருளையும் ஆசிகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்கு உதாரணம் நானே. அதற்கு ஒரு உதாரணம் இந்த இடத்தில் அமர்ந்து உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பதற்கு. அவர் மீது பற்றும் பாசமும் அன்பும் நேசமும் நாம் வைத்தால் என்றென்றும் அவருடைய திருநாமத்தை சொல்லக்கூடிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் வற்றாத ஊற்றாக நமக்கு கொடுத்து கொண்டிருப்பார். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறதே அவருடைய பொற்பாத கமலங்களுக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் கண்ணீர் துளிகளாக அவருடைய பொற்பாத சுவடுகளில் என் ஆயுள் உள்ளவரை நான் சமர்ப்பித்துக் கொண்டுதான் இருக்கும். அவரின் அருள் ஆசிகளை தவிர இந்த உலகத்தில் மிக பெரியது அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது இந்த இடத்தில். நிச்சயமாக நாம் தேவையெல்லாம் மிக குறைந்த தேவைதான். நான் சற்று முன்னால் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவை, இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், இது நடக்கணும், அது நடக்கணும், எல்லாம் செட்ரைட் நடக்கணும் அப்படின்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். இங்க போய் அதை எடுக்கிறேன், அங்க போய் இதை செய்ய, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு குருவாக மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை ஏற்றுக்கொண்டு அன்பாக உங்களுடைய பக்தியை அவருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பித்து விட்டு
உங்களுடைய இஷ்ட தெய்வங்களாக நீங்கள் யாரை வேண்டுமானாலும் வணங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் யாரை வணங்க வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எப்போது செல்ல வேண்டும், யாருடைய அனுகிரகம் உங்களுக்கு எப்போது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த வழிகாட்டல் முழுமையையும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் உங்களுக்கு காண்பித்து விடுவார். முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகாரவிந்தம்